உன்னிடத்திற்கு நான் வருவேன், உன்னிடத்திற்கு நான் வருவேன். நான் இன்னும் ஒரு விஷயம், நான் உன்னை சந்திக்க போறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சம், ஆங்கிலத்தில் இருக்கும், and the Lord visited Sarah as he said. அவர் சொல்லி இருந்தபடி சாராளை சந்தித்தார், சாராளை சந்தித்தார். நல்ல கவனிங்க. ஆமென். 25 வருடங்களுக்கு முன்னதாக கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் ஸ்திரப்படுத்தும்படிக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? வந்து சந்திக்கிறார். சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்த உன் தேவன் உன்னை நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென், 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 ஹல்லேலூயா. உன்னதமானவர் தாமே. வாழ்க்கையில் 1000 பேர் வருவாங்க போவாங்க, உரைக்கப்பட்டது நிறைவேறணும்னா இதோ உன் ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வரணும். அப்ப இது என்னைக்கு நடக்கும்? அவர் வருவார், எல்லாம் நடக்கும். இது எப்போ நடக்கும் பாருங்க. சில பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கும்போது அப்பா சொல்லி விட்டுருப்பாங்க, நீ ஸ்கூலுக்கு போ, நான் உனக்கு ஃபீஸை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துடுவேன். எல்லாரும் ஃபீஸ் கட்டி முடிச்சு, நீ ஏன் ஃபீஸ் கட்டல, எழுப்பி விடுவாங்க. ஓகே, பிள்ளை நிற்கும். எப்போ ஃபீஸ் கட்டுவ? அப்பா வருவாங்க. இந்த பிள்ளையோட ஒரே நம்பிக்கை, அப்பா கையில காசு இருக்கா இல்லையா அது தெரியாது, ஒரே நம்பிக்கை, அப்பா வந்தா ஃபீஸ் கட்டிடுவார். என்ன நம்பிக்கை? அவர் வருவார். அப்பா வருவாங்க. எப்போ வருவாங்க? இன்னைக்கு ஸ்கூல் முடியறதுக்குள்ள, ஃபர்ஸ்ட் இந்த பீரியட் முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. லஞ்ச் டைமுக்கு முன்னாடி வந்துருவாங்க, ஈவினிங் குள்ள வந்துருவாங்க. அப்பா வந்தா மேட்ரு சால்வ். அப்பா வந்த பிரச்சனை சால்வ். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? நான் நிச்சயமாக வருவேன். ஆமென். நீங்க வந்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். அவர் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு 25 வருஷம் கர்த்தர் சொல்லி இவங்க கேட்டுட்டு இருந்த வாக்கு தத்துவம் இப்பொழுது காத்திருக்கிற அநேகருக்கு இது ஒரு சாட்சியா இருக்கிறது. தேவன் சந்திப்பார். ஆமென். தேவன் சந்திப்பார். அவர் சந்திக்கும் போது எனக்கு சொல்லப்பட்டது ஸ்திரப்படுத்தப்படும். அவர் சந்திக்கும் போது எனக்கு சொல்லப்பட்டது ஸ்திரப்படுத்தப்படும். ஆண்டவருடைய வாக்கு இது, நான் வருவேன். கர்த்தர் தான் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அதன் பிறகு அடுத்த வார்த்தை, கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆண்டவர் வந்து சந்திப்பார். சீயோனே, இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்திற்கு வருகிறார். சீயோனே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட சீயோனே, வாக்குத்தத்த சந்ததியே, பிரித்தெடுக்கப்பட்ட சபையே, உனக்கு சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்தும்படிக்கு இதோ உன் ராஜா உன்னை சந்திக்க வருகிறார். வருவார். நான் இருக்கிற இடத்துல வருவார், என் வீட்டில் வருவார், நான் இருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் அவர் வருவார், என்னை வந்து சந்திப்பார். 25 வருஷம் நான் கேட்டுட்டு இருந்ததை இப்பொழுது நான் பார்க்க போகிறேன். காரணம், கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் வந்து உன்னை சந்திக்க போகிறேன். அப்பொழுது உனக்கு சொல்லப்பட்டது ஸ்திரப்படுத்தப்பட போகிறது. இத்தனை ஆண்டு கேட்டு கொண்டிருக்கிறதை என் கண்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் என்னை சந்திப்பார். சகரியா, யோவான் ஸ்நானனுடைய தகப்பன், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 69 முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 69வது வசனத்தையும் 75வது வசனத்தையும் 79வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு
தேவனால், பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இரட்சணிய கொம்புதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார்? பைபிள் சொல்லுது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. 18 வருஷம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த கூனியாகிய ஸ்திரீயை இயேசு சந்தித்த போது அவள் நிமிர்ந்து மகிமைப்படுத்தினார். ஆமென். இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் என்று அத்தனை நிந்தை சொற்கள் நடுவிலே காத்திருந்த அந்த பிறவி குருடனை இயேசு சந்தித்த போது அவன் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எதற்காக? பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சந்திப்பார். எனக்கு உரைக்கப்பட்டதை ஸ்திரப்படுத்த கர்த்தர் என்னை சந்திப்பார். வார்த்தையை தந்துவிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய வார்த்தை யாரை நோக்கி வருகிறதோ அதற்கு பின்பதாக அதை நிறைவேற்ற அவரும் வருகிறார். வார்த்தை அனுப்புகிறார், அதை நிறைவேற்ற அவரே வருகிறார். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். நமக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனவேதான் தாவீதின் வாழ்க்கையில் தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த சிங்காசனத்தை உன்னை நான் வைப்பேன் என்று. இன்னும் தாவீது உட்காரல. ஏன்? சவுல் உட்கார விடவில்லை. சவுல் உட்கார விடலை. ஆமே, நமக்கான சில நன்மைகள் இருந்தாலும் சிலர் நம்மளை உட்கார விட மாட்டாங்க. ஆனாலும் தாவீதுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? தேவன் ஒரு வேலையை குறித்திருப்பார், அன்று தேவன் என்னை சந்திப்பார். அதுதான் 59வது சங்கீதத்தில் தாவீது 59வது சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். எப்பொழுது சொல்றார் பாருங்க, அந்த டைட்டில் வாசிங்க. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க சவுல் தாவீதை கொலை செய்வதற்கான ஆட்களை அனுப்பும் போது தாவீது என்ன சொல்றாருன்னா, சவுல் அனுப்பின ஆட்கள் என்னை பார்ப்பார்கள், என்னை பிடிப்பார்கள், என்னை சந்திப்பார்கள் என்று சொல்லவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். சவுல் 1000 ஆட்களை விடட்டும், உனக்குள் வாக்குத்தத்தம் இருக்குமானால், கர்த்தர் சொன்னது சீயோனே, உன்னை குறித்து கர்த்தர் சொல்லப்பட்டது இருக்குமானால், உன்னை சந்திக்கிறது சவுலின் ஆட்கள் அல்ல, தேவன் தம்முடைய கிருபையினால். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப சவுல் யாருக்கு எதிராக ஆட்களை விடுவான்? வாக்குத்தத்தம் உடையவன், சீயோனுக்கு விரோதமாய். ஹல்லேலூயா. சவுல் யாரு பாருங்க, எப்பொழுது முதல் சவுல் தாவீதை பகைக்க ஆரம்பித்தான் தெரியுமா? வாக்குத்தத்தம் சந்ததி என்பதை அவன் அறிந்த பிறகு. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவன் புரிந்து கொண்டான், என்ன எனக்கு 1000 அவனுக்கு 10000 கொடுக்குறாங்க, இனி எதை மட்டும் தான் கொடுக்கணும்? ராஜ்யத்தை மட்டும்தான். அன்று முதல் அவனை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்று முதல் அவனை விரோதியை பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்று முதல், அந்த நேரம் முதல் பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய பார்வையை அவன் பக்கம் வித்தியாசமா பார்க்கிறான். அவன் மேல ஒரு நோட்டம் வைக்கிறான். இவனை வளர விடக்கூடாது, இவனை வாழ விடக்கூடாது, இவனை ஓட விட்டுட்டே இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கை பாதி ஓடியே கழித்துட்டான். எல்லாரும் நிம்மதியா, ஏன்னா வாழ்க்கை இன்னும் ஸ்திரமாகல, வாழ்க்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு தெரியும், இந்த சீயோனை குறித்து சொல்லப்பட்டது ஒரு நாள் உறுதிப்படுத்தப்படும், ஒரு நாள் ஸ்திரப்படுத்தப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஸ்தானத்துல தாவீது இருக்க கூடாது என்று சவுல் விரட்டிட்டு இருந்தானோ, கடைசியில் சவுல் வந்து என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? நீ ராஜாவாதான் இருப்ப, நீ ராஜாவா இருப்ப. ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறா, நீ ராஜாவா தான் இருப்ப. துரத்துக்கிற சவுலுக்கு தெரியுங்க நாம யாரா இருக்க போறோம்னு, ஓடுற நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமென்.
துரத்துல சவுலுக்கு தெரியுது. அவன் கடைசி வந்து என்ன சொல்லிட்டு போனா தெரியும், நீ ராஜாவா தான் இருப்ப, ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறா. ஹல்லேலூயா. தோல்வியை உறுதிப்படுத்தி கொண்டு போராடுகிறவன் தான் சத்துரு. ஆமென். நீ ராஜாவா தான் இருப்ப, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். இதுதான் அவன் கடைசியில சொல்லிட்டு தான் சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்க பண்ணுவார். ஒரு தேவ பிள்ளை தெரிந்திருக்கணும். ஆமென். கை பக்கத்தில் இருந்தும் சவுலின் ஈட்டின் ஒரு அந்த ஒரு தாவீதுடைய வஸ்திரத்தை கூட தொட முடியவில்லை. ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் இருக்கு, அவருடைய வார்த்தையை தொட முடியாது. இன்னைக்கு நானும் நீங்கள் நிக்க காரணம் சீயோனே, உன்னை குறித்து சொல்லப்பட்டது உன் மேல இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதன் பிறகு ஏசா தாவீதை கொல்லுவேன் என்று தீர்மானித்தான் தெரியுமா? நம்ம கேட்டா சொல்லுவோம் யாக்கோபு ஏசாவின் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி எடுத்து விட்டான் என்று. ஆனால் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் தாவீதின் மேல் யாக்கோபின் மேல் விழுந்த பிறகு, வாக்குத்தத்தம் யாக்கோபின் மேல் விழுந்த பிறகு ஏசா சொல்லுகிறான், இவன் கதையை நான் முடிப்பேன் என்று. முடியல, விடல ஆண்டவர். கடைசியில வந்து சால்வாயிட்டு தான் ஏசா போனார். வாக்குத்தத்தம் மேல இருக்கிறது, அவர் வந்து ஸ்திரப்படுத்துவார். யாக்கோபின் இடத்துல வந்தார், யாபோக்காற்றின் கரையில வந்தார், ஸ்திரப்படுத்தினார். ஆமென். பல நேரத்தில் நமக்கு தெரியாது, என்ன ஆண்டவரை தொடைய தொட்டுட்டீங்களே ஆண்டவரே, கால சுளுக்கு தந்து, இல்ல ஸ்திரப்படுத்த அவர் செய்வார். என்ன செய்யணுமோ அதை செய்வார். யாக்கோபே நீ ஓடினது போதும். ஹல்லேலூயா. நீ 20 வருஷம் ஓடி பழகிட்ட, இனி உன்னை உட்கார வச்சாலும் நீ என்னதான் செய்வ? ஏன்னா பழகிட்டோம்ல 20 வருஷம் ஓடி. அதனால உன்னை உட்கார வைக்கிறதுக்கு காலை என்ன செய்கிறார்? ஒரு பிடி. இனி ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியாது. ஏன்னா 20 வருஷம் நீ ஓடி பழகிட்ட. நம்ம எதுல ரொம்ப பழக்கப்பட்டிருக்கிறோமோ அடுத்து நம்ம உட்கார்ந்தாலும் திருப்பியும் ஆமென் இல்ல. ஆமென். சில பார்த்துருக்கீங்களா, ரொம்ப பாயிலேயே படுத்து பழகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டி நல்லா ஆண்டவர் பிளஸ் பண்ணி வீடெல்லாம் கட்டி நல்ல மெத்தையெல்லாம் வாங்கி போட்டாலும் சிலருக்கு அதில் படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா இத்தனை வருஷம் நான் இதுலேயே படுத்துட்டேன். இதே மாதிரி தான் சில பாதையில் ரொம்ப வருஷம் ஓடி பழகிட்டோம். இப்போ ஆண்டவர் உட்கார வச்சாலும் நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். சில நேரத்தில் சில பிடி நமக்கு பிடிக்காது, சில நேரத்தில் அவர் பிடிக்கிற சில பிடி நமக்கு பிடிக்காது. ஆனால் அந்த பிடி பிடிக்கலைன்னா நம்ம உட்கார மாட்டோம். ஆமென். ஆண்டவர் உரைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். நான் உனக்கு சொல்லிட்டேன்ல, செய்வேன். எப்படி செய்வீங்க ஆண்டவரே? எப்பொழுது செய்வீங்க ஆண்டவரே? நான் வருவேன், நான் வருவேன். ஹல்லேலூயா. சிலர் பேசி ஃபோனை கட் பண்ணுவாங்க. இவர் பேசிட்டு தான் ஃபோனே ஆன் பண்ணி வச்சுட்டு வருவார். சிலர் வந்து கட் பண்ணுறதுக்காக பேசிட்டு சரி ரைட் செஞ்சிட சொல்லிச்சு. ஐயோ இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆமாம், வருவார். அவர் வர்றதுக்காகவே ஃபோனை வைப்பார். பேசிட்டே இருக்கிற ஒரு ஃபோனை வச்சுட்டாருன்னா புரிஞ்சுக்கோங்க, வர்றாருன்னு அர்த்தம். ஆபிரகாமோடு பேசிட்டே இருக்கிறார்ல, பேசிட்டே இருக்கு. வாக்குத்தத்த சந்ததி ஈசாக். ஆனா ஈசாக்கு இதுவரை சத்தம் கேட்கவே இல்லை. ஈசாக்குக்கும் தெரியல தான் ஒரு வாக்குத்தத்த சந்ததி என்று. 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் பேசிட்டு போனை வச்சுட்டார். 3 நாள் டிராவல் பண்ணி போற ஆபிரகாம். இந்த 3 நாள் கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆண்டவரும் போனை கட் பண்ணிட்டாரா? அவர் போனை வச்சுட்டாருனால புரிஞ்சுக்கோங்க, வராருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உறுதிப்படுத்தப்பட அவர் வருவார். மோரியா மலையின் ஒவ்வொரு பக்கத்தில் இவர்கள் ஏற இதன் மறுபக்கத்தில் ஒரு ஆட்டுக்கடா ஏறி வந்து கொண்டிருக்கிறது. உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கிளைமேக்ஸ்ல ஈசாக்கு ஆபிரகாம் வந்து நிக்கிறாங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது வந்துட்டார்ல ஈசாக்குக்கு பதிலாக அந்த இடத்துல ஈசாக்குக்கான வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆமென். ஸ்திரப்படுத்த வருவார். எனக்கு சொல்லி இருக்கிறார். இப்படி எனக்கு சொல்லப்பட்டதை இப்ப நான் யார்கிட்டையாவது சொன்ன நம்புவாங்களா? சிரிப்பாங்க இல்ல. தாவீதுக்கு தலையில அபிஷேகம் ஊற்றப்பட்டதை கண்ணால கண்ட சகோதரர்களுக்கு கூட அதன் பிறகு நம்ப முடியல. யோசேப்பு சொல்ற அப்பா கூட நம்பலையே, யாக்கோபு கூட நம்பலையே இல்ல. ஆனா எப்போ நம்புவாங்க தெரியுமா? அவன் அந்த ஸ்தானத்தில் இருப்பதை எல்லாரும் பார்த்த பிறகு.
அதுதான் சாட்சி, அதுதான் சாட்சி. ஆண்டவரே நீங்க சொல்லி நான் கேட்டேன். என் வீட்டில் இருக்கிறவங்க கூட பல காரியத்தை கர்த்தர் இப்படி சொன்னார்னா நம்புவாங்களான்னு கேட்டா தெரியாது. அதனால தான் பல நேரத்தில் ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே மாறி விடுவாங்க. யோசேப்பு குழியில போட காரணமே அவனுக்கு தேவன் சொன்னது, அவன் சொன்னதுனால தானே. ஆமே. ஆனால் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் சாட்சி. சகோதரர்கள் வந்து சொன்னாங்கல்ல, அப்பா கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, அப்பா யோசேப்பு எப்படி இருக்கிறான் தெரியுமா? இதே தானே யோசேப்பு 22 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்போ நீங்கள்லாம் சேர்ந்து அவனை குழியில் போட்டீங்க. இப்போ யோசேப்பு வந்து அப்பா கிட்ட தன்னை குறித்து சொல்ல தேவையில்லை. இந்த குழியில் தூக்கி போட்டாங்களே அத்தனை பேர் அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, யோசேப்பு 20 வருஷத்துக்கு முன்னாடி எதை சொன்னானோ அதை இப்போ சாட்சியா வந்து சொல்றாங்க. தேவன் ஸ்திரப்படுத்தும் போது இது நடக்கும். சொல்லுங்க, தேவன் ஸ்திரப்படுத்தும் போது எப்படி ஸ்திரப்படுத்துவார்? என்ன சந்திப்பார். தாவீது எப்படி சந்திப்பார் சொல்றா தெரியுமா? கிருபையாய் என்னை சந்திப்பார். காரணம் நான் தேவனால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவன். எனக்கு சொல்லப்பட்டதை ஸ்திரப்படுத்த என் தேவன் கிருபையாய் என்னை சந்திப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா பலன் தாருமே. உலர்ந்த என்